எல்லாம் அந்த கேஸால வந்தது. என்ன போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கு. ஆதி, என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஐயோ ப்ரோ, உங்களுக்கு தெரியாது, இந்த கேஸ் என்ன போட்டு சாவடிக்குது. இந்த அன்பு கொடின்ற பொண்ணை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது கமிஷனர் கிட்ட ஒப்படைச்சிட்டேனா அப்பா, அப்பதான் எனக்கு உயிர் வரும். அன்பு கொடியா? ஆதி, ஆதி, என்ன சொல்றீங்க? ஐயோ ஆமா ப்ரோ, அது ஒரு கேஸ். 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட டேபிளுக்கு அந்த ஃபைல் வந்துருச்சு, அந்த பொண்ணை தேடி தர சொல்லி. ஆனா நான் கல்யாண வேலையில பிஸியா இருந்ததுனால அந்த ஃபைலை ஓபன் பண்ணி கூட பார்க்கல. இப்போ ஓபன் பண்ணி பார்த்து அந்த பொண்ணை போய் தேடலான்னு போனா இப்ப அந்த பொண்ணை காணோம். ஐயோ, ஆதி சொல்றத பார்த்தா அன்பு கொடிய ரொம்ப தீவிரமா எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க போலயே. இப்ப இப்ப என்ன பண்றது? கமிஷனர்ல இருந்து ரொம்ப பிரஷர் பண்றாங்க. அந்த பொண்ணு ஒரு பெரிய அரசியல்வாதியோட சொந்தக்கார பொண்ணு. அவளை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைச்சிட்டேன்னா போதும், எனக்கு ரொம்ப ஃப்ரீ ஆயிடும். அதுவும் இல்லாம கமிஷனர் எனக்கு 1 நாள் தான் டைம் கொடுத்திருக்காரு. அந்த 1 நாளைக்குள்ள நான் எப்படியாவது அன்பு கொடின்ற பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கணும். சிசிடிவி கேமரால இருந்து எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு பாத்துட்டேன். என்னாச்சு? அது ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஐயோ இல்ல ப்ரோ, அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லாத்தையுமே பண்ணிருக்கா. என்ன பண்ணா? அவளுக்கு கண்ணு தெரியாது ப்ரோ. ஏதாவது ஒரு தடையும் கிடைக்கும்னு பார்த்தா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா. மெயின் ஸ்ட்ரீட்ல போனா சிசிடிவி கேமரா வழியா ரெக்கார்ட் ஆயிரும்னு குறுக்கு சந்துக்குள்ள பூந்து போயிருக்கா. ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் ஆகல, பஸ் டிக்கெட்ஸ் புக் ஆகல, ஏன் கேப்ல கூட அவ போல. ட்ரெயின் டிக்கெட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள சிசிடிவி கேமரா, ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிட்டோம். ஆனா அந்த பொண்ணு சிக்கவே மாட்டேங்கிறா ப்ரோ. அதுதான் ப்ரோ, அதுதான் இப்ப எனக்கு பெரிய பிரச்சனை. ஐயோ சாரி ப்ரோ, இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப தலைக்கு மேல இருக்கு ப்ரோ. அதனாலதான் என்னால நிம்மதியை வெளியே கூட்டிட்டு போக முடியல. அவகிட்ட சொன்னதை கூட நான் மறந்துட்டேன். ஐயோ கடவுளே, மாப்பிள்ள கஷ்டப்படுறாருன்னு நான் இப்ப உண்மையை சொல்லவா, இல்ல அன்பு கொடி என்ன நம்பி வந்தா அவளை காப்பாத்தவா? இப்ப என்ன பண்ண போறேன்? ப்ரோ, எனக்கு இப்ப பேசுறதுக்கு கூட டைம் இல்ல. அடுத்து சிசிடிவி எல்லாம் செக் பண்ணணும். இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் நைட்டு வீட்டுக்கு போவேனான்னு கூட எனக்கு தெரியல. அது எனக்கு இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க வேலை எனக்கு புரியுது. ஆனா ப்ரோ, ஒரு அண்ணனா இருந்து நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. வேலை என்னவா இருந்தாலும் வீட்டுல போய் வைஃபை பார்க்கணும்னு சொல்றீங்க, கரெக்டு தான். ஆனா நான் நடுவுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன் ப்ரோ. இந்த மாதிரி கேசஸ்லாம் எப்பயாவது வரும். ஆனா வந்துச்சு உயிரையே எடுத்துரும். அந்த அளவுக்கு நம்ம யோசிச்சு ஒரு விஷயமா மூவ் பண்ணணும். இப்ப என்னோட மெயின் டார்கெட் அன்பு கொடின்ற பொண்ணை கண்டுபிடிச்சு நான் கமிஷனர் கிட்ட ஒப்படைக்கணும். அதுதான். அப்புறம் நிம்மதியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். அவ என்ன நம்பி வந்தவ. உங்களுக்கே நல்லா தெரியும், நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு. ஒரு 10 நிமிஷம் அவகிட்ட உட்காந்து பேசினா அவ புரிஞ்சுப்பா. ப்ரோ, நீங்களும் ஒரு பையன்தான், உங்களுக்கு என்னோட ஃபீலிங்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். பசங்க எப்போதும் நம்மள நம்பி வந்த பொண்ண விட்டுற மாட்டாங்க ப்ரோ. சரி ப்ரோ, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அப்புறம் நிம்மதி கிட்ட இந்த கேஸை பத்திலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்னு மட்டும் சொல்லிடுங்க. நான் அவகிட்ட பேசி புரிய வச்சுக்கிறேன். ஓகே, நான் வரேன் ப்ரோ. எனக்கு லேட் ஆகுது. நான் சிசிடிவி கேமரா தான் செக் பண்ண போறேன். வரேன். ஓகே, கிளம்புங்க. மணியண்ணா வாங்கண்ணா. ஆதி, நீங்க சொன்னது கரெக்டு தான். நம்மள நம்பி வந்த பொண்ணை நம்ம கைவிட்டுற கூடாது. ஆனா எனக்கு நீங்க கஷ்டப்படுறத பார்க்க இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க பாதிக்கப்படுறீங்க, உங்களால நிம்மதியும் கஷ்டப்படுறா. என் தங்கச்சி அழுவுறத பார்க்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் எனக்கு ஒன்னும் தெரியலையே. ஐயோ, நிம்மதி தான் கால் பண்றான். இப்ப அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதே பாத்தியா அண்ணன், ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? அவன் ஏன்னா இன்னும் காணோம். ஃபோன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். என்னன்னு ஆச்சு பாத்தியா? இன்னும் பார்க்கலையா? நிம்மதி, நான் மாப்பிள்ளைய பார்த்துட்டேமா. அவரு பாவமா ரொம்ப டென்ஷனா இருக்காரு. ஏதோ ஒரு கேஸ் விஷயம் போல. சிசிடிவி கேமரா ஏதோ செக் பண்ணிட்டு இருந்தாரா, அங்கேயே போனை வச்சுட்டு வெளியே டீ குடிக்க வந்துட்டாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்லண்ணே, எவ்வளவு நேரமா கால் பண்றேன். ஏமா பாவமா அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னன்னு சொல்ற? ஆமா நிம்மதி,
மாப்பிள்ள ஏதோ ஒரு கேஸ் விஷயத்துல ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அவருக்கு என்ன நம்மள மாதிரி ஏதாவது வேலையா? ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்றதுக்கு. அவர் வேலை ரொம்ப கஷ்டமான வேலையில பாரு, போனை கூட டென்ஷன்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப மறுபடியும் அங்கதான் போயிருக்காரு. உன்கிட்ட பேசுவாரு, நீ கவலைப்படாம இரு. சரிண்ணே. அம்மா, நீயே ஒரு மாதிரி பேசுற. ஆதி எதுவும் உன்னை சொல்லிட்டானா? சச்சா, மாப்பிள்ள போய் என்னமா சொல்ல போறாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நீ சாப்பிட்டுட்டு தூங்கு. மாப்பிள்ள வந்துருவாரு. நீ போன் பண்ணி அவர்கிட்ட பேசு. சரிண்ணே. சரி, நான் போன வைக்கிறேன். ஐயோ, என் தங்கச்சி நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும், அவ புருஷன் கூட சேர்ந்து நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன் நானு. இப்ப அவ வாழ்க்கைக்கு துரோகம் பண்றேன்னு இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அன்பு கொடிய நைட்டும் பகலுமா தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா நான் தான் அன்பை மறைச்சு வச்சிருக்கேன். அவருக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? நினைக்கிறது ஒரு பக்கத்து இருந்தாலும் அவர் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலன்னா கூட பரவாயில்ல. உண்மையை சொன்னதுக்கு அப்புறமும் நான் எதுவுமே சொல்லாம இருக்கேனே. இதனால என் தங்கச்சி வாழ்க்கை ஏதாவது பாதிக்கப்பட்டுருமா? ஐயோ. துருவன் ஏதோ அவசரமா வெளியே போறேன்ட்டு போனா, பாத்துக்கோங்க இந்த ரூமை மட்டும் நல்லா பத்திரமா வச்சுக்கிறானே. என்னைக்கும் இல்லாம இந்த ரூமை ஏன் இவ்ளோ பாதுகாப்பா வச்சுக்கிறான்? அப்படி இவன் ரூம்ல என்னதான் இருக்கு? உள்ள போய் பாப்போமா? போவோம். நம்ம என்ன அடுத்த வீட்டுக்குள்ளயா நுழையிறோம்? நம்ம புள்ள ரூம்குள்ள தானே நுழையிறோம். ஆனா சத்தமே இல்லாம போணும். அப்படி என்னதான் அந்த ரூம்குள்ள இருக்கும்? சிங்கம் புலி ஏதாவது வளர்க்கறானா? கிடைச்சிட போது பயமா வேற இருக்கே. சரி, போய் தான் பாப்போம். மக்களே, ப்ரோ, என்னாச்சு? ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? சார், இப்ப வரைக்கும் எந்த டீடைல்ஸுமே கிடைக்கல சார். நானும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். ஒருவேளை எந்த சிசிடிவி ரெக்கார்டிங்ஸ்லயாவது மாட்டினாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஓ, சரி, ஓகே. நீங்க பாருங்க, இதுலயாவது கண்டிப்பா மாட்டுவாங்க. அப்படி மாட்டினாங்கன்னா எனக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, ப்ளீஸ். கண்டிப்பா சார். ஆதி சார். என்னன்னு? ஆதி சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க வீட்டுக்கு போங்க. பாவம் சார் பாப்பா. நீங்க திருப்பி போன் கூட பண்ணி பேசல. நேர்ல போய் சமாதானப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்காக சாப்பிடாம தூங்காம அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நீங்க போங்க சார். ஒருவேளை அன்புக்கொடி எதுலயாவது மாட்டினாங்கன்னா நானே உங்களுக்கு போன் அடிக்கிறேன். ஐயோ அண்ணா, நீங்க போன் பண்ண மாட்டீங்கன்னு. அன்புக்கொடி பத்தின விஷயம் உங்களுக்கு என் கல்யாணம் தனக்கே தெரியும். அப்பவே நீங்க எனக்கு சொல்லியிருந்தா கூட இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. ஆனா நீங்க என் கல்யாணம் தானே என்கிட்ட சொல்லல. அப்புறம் எப்படின்னு இப்ப மட்டும் சொல்லுவீங்க? ஐயோ சார், அது கல்யாணம் சார். உங்களுக்கு தான் கல்யாணம் 3-4 நாள் ஆகுதுல. இப்ப கண்டிப்பா சொல்றேன் சார். பாவம் சார், சின்ன புள்ள, அதுக்கு மட்டும் என்ன சார் தெரியும்? போங்க சார். எனக்கு மட்டும் என்னன்னு என் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? ஐயோ, சரி, ஓகே. நீங்க பாருங்க, என்னன்னு பாத்துட்டு எனக்கு சொல்றீங்களா? தயவு செஞ்சுன்னு. சார், கண்டிப்பா சொல்றேன் சார். உங்களை எப்படி நம்புறது? என் பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணுங்க. ஆமாண்ணே, உங்க பாப்பா மேலதான் சத்தியம் பண்ண சொல்றேன். பண்ணுங்க. சார், சரிங்க சார். பாப்பா மேல சத்தியமா? அன்புக்கொடிய நான் அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்டிங்ல பார்த்தேன்னா உடனே உங்களுக்கு போன் அடிக்கிறேன். போதுமா? சரிண்ணே. சார், கிளம்புங்க சார். பாத்துக்கோங்கண்ணே. ப்ரோ, நீங்களும் பாத்துக்கோங்க. அன்புக்கொடி மட்டும் ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்ல இருந்தானா உடனே எனக்கு போன் அடிங்க. ஓகே சார், கண்டிப்பா போன் அடிக்கிறேன். தம்பி, நீ ப்ளே பண்ணுப்பா. நான் இங்கதான் இருப்பேன். சரிங்க சார். மணி 12 ஆகுது, இன்னும் அவன் வரல. என்னதான் கேஸ் அவனா இருந்துட்டு போட்டுமே. ஆனா அதுக்குன்னு இவ்வளவு நேரமா? நான் தனியா இருப்பேன்னு அவனுக்கு தெரியும்ல. ஏற்கனவே அவங்க அம்மாவும் ஸ்வேதாவும் சேர்ந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இதுல இவனும் என்ன விட்டுட்டு போறான். எனக்கு ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ. ஆதி வந்துட்டானா? சரி, தூங்குற மாதிரி இருப்போம். அவன் வந்தானா நான் முழிச்சிருக்கிறத பார்த்தா ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு சாரிடி அப்படிடி இப்படின்னு காரணம் சொல்லிட்டு இருப்பான். வேண்டாம், தூங்குற மாதிரி ஆக்டிங் விடுவோம். அச்சா, ஐயோ, தூங்கிட்டு இருக்காளா? சாப்பிட்டால என்ன தெரியலையே. ஏ பொண்டாட்டி, சாரிடி. உன்னை இன்னைக்கு வெளியே கூட்டிட்டு போறேன்னு உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்தேன்ல. ஆனா என்னால கூட்டிட்டு போகவே முடியல. எனக்கு அந்த அளவுக்கு வேலை கொஞ்சம் ப்ரெஷர் ஆயிடுச்சு. தெரியும், இததான் சொல்லுவான்னு தெரியும். சாரிடி பொண்டாட்டி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்டி. என்னாலே அதை தாங்க முடியல. ஏண்டி, நீ உன் வீட்டுல
ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பல. உங்க அண்ணன் என்னை பார்க்க வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குடி. நான் உன்னை நல்லாவே பாத்துக்கல பொண்டாட்டி. நான் உனக்கு நல்ல புருஷனாவே இல்லடி. உங்க அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை அடிச்சப்ப கேட்டாரு. அப்புறம் இப்பவும் நான் வேலையில இருக்கிறப்ப நீ உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னு ஒரே காரணத்துக்காக என்ன தேடி வந்தாரு. இதெல்லாம் பாக்குறப்ப நீ உன் வீட்டுல ரொம்ப சந்தோஷமா எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா இருந்திருக்கடி. ஆனா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ ரொம்ப தனியா இருக்கியாடி. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி. ஐயோ, என்ன இவன் எப்படி ஃபீல் பண்றான்? சாரின்னு உன் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து 1000 வாட்டி சாரி கேட்டுட்டேன்டி. ஆனா என்னால உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்கவே முடியலடி. ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மனசளவுல உன்னை ரொம்ப காயப்படுத்துறல. ஐயோ டேய், இல்லடா, அப்படிலாம் இல்ல. இதெல்லாம் நீ முழிச்சிருக்கிறப்ப உன் கண்ணை பார்த்து என்னால பேச முடியலடி. அதான் நீ தூங்கிட்டு இருக்கப்ப வந்து பேசுறேன். லவ் பண்ணும்போதே உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா நல்ல ஹஸ்பண்டா நான் இருப்பேன்னு. ஆனா எல்லாத்துலயுமே நான் தோத்துட்டேன்டி. நான் தோத்துட்டேன். ஐயோ போதும். அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது உனக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்க முயற்சி செய்யற பொண்டாட்டி. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பியா ப்ளீஸ்? டேய் மச்சான், போதும்டா. பொண்டாட்டி தூங்கலையாடி நீ? டேய், நீ வராம நான் எப்படிடா சாப்பிட்டிருப்பேன், எப்படிடா தூங்கியிருப்பேன்? சும்மாதான் கண்ணை மூட்ட மாதிரி படுத்திருந்தேன். நீ பேசினது எல்லாமே நான் கேட்டேன்டா. அழாதடி ப்ளீஸ். உன்னை நான் ரொம்பவே அழ வச்சிட்டேன்டி. ப்ளீஸ் அழாத மச்சான். நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. ஓய், என்னடி என்ன வந்து கட்டிக்கிட்ட? என் மேல உனக்கு கோபமே இல்லையா? இருக்குடா, உன் மேல எனக்கு ரொம்ப கோபம் அதிகமாவே இருக்கு. ஆனா அந்த கோபத்தை விட லவ்வும் அதிகமா இருக்குடா. உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன்டா. அதனாலதான் நீ இல்லாத டைம் எல்லாம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். அதெல்லாம் கோபமா மாறுது. ஏய் புரியுதுடி, எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் என்ன பண்ணட்டும் சொல்லு. எனக்கு இதுக்கு சொல்யூஷனே இல்லடி. போதும்டா, உன்னோட வேலையை பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாத. லவ் பண்ணும்போது கூட உன்னை 24 ஹவர்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் அதை பாத்துற வேண்டாம். என் கூடவே நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ. ஆனா இப்பெல்லாம் உன்னை பாக்குறதே ரேரா இருக்குடா. ரொம்ப அபூர்வமா தான் உன்னை பாக்குறேன். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அவ்வளோதான். நீ இப்ப வருவேன்னு கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? நீ வந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுடா எனக்கு. தேங்க்ஸ்டா வந்ததுக்கு. ஏய் லூசு, என்னடி என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா? கொஞ்சம் இல்லடா, ரொம்பவே மிஸ் பண்ணேன். உன்னை சொல்லவா? உன்னை விட நான் தாண்டி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். உன்னை ஒரு நாள் அடிச்சுட்டு நான் பட்ட பாடு இருக்கேன். ஐயோ எனக்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வேலை டென்ஷன் அது அதுன்னு என் மண்டைக்குள்ள போய் அப்படியே என்ன சொல்றது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுடி. இப்போதான் இந்த நிமிஷம் தான் எனக்கு எல்லாமே என்னை விட்டு பறந்து போயிடுச்சு. இப்போ நீ நான் மட்டும்தான். இது மட்டும் எனக்கு போதும்டி. எனக்கு வேற எதுவுமே வேணாம். நீ கூட இருந்தனா அதுவே எனக்கு போதும் பொண்டாட்டி. நான் உன் கூட எப்போதுமே தான்டா இருப்பேன். ஆனா நீதான். சரி சரி சரி, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன். நீ இப்படிதான் சொல்லுவ. அப்புறம் இப்ப ஏதாவது ஒரு ஃபோன் வரும், உடனே எந்திரிச்சு போயிருவ. ஆமா போயிருவேன். ஏய் படிடி. போயிருவேன் தனா விட்டா பேசுற. முத கையெடு. ஏய் சொல்றத முழுசா கேளு. சொல்லு. சாஞ்சுக்கோ, அப்பதான் சொல்லுவேன். பரவாயில்ல, இப்படியே சொல்லு. ஏய் மக்கு சாஞ்சுக்கோடி. சொல்லி தொலை. கேஸ் விஷயமா போகாம இருக்க முடியாது. நான் போவேன். ஆனா உன்னையும் கூட சேர்த்தே கூட்டிட்டு போயிருவேன். என்ன டீல் ஓகே? என் கூடயும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், நான் கேஸையும் பார்த்த மாதிரி இருக்கும். சீ, கேவலமா இல்ல? இல்ல, ஏன் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு நினைக்கிறது என்ன கேவலம்? போடா. உனக்கு தலை வலிக்கிறது மட்டும் இல்லாம எனக்கும் சேர்த்து தலைவலி வர வைக்க பாக்குறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு எங்க வேணாலும் உன்னை கூட்டிட்டு போவேன். ஏன் நான் கூட்டிட்டு போனா நீ வரமாட்டியா? எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, எனக்கு உன் கூட இருக்கணும், அது போதும். சரி, நீ கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அப்புறம் மறுபடியும் சாரி. போதும், நிறையவே சாரி கேட்டுட்ட. ஆனா ஒரு கண்டிஷன், இதுக்கப்புறம் என்ன அடிக்க கூடாது, என்ன திட்டக்கூடாது. நீ ஏன் நான் அடின்னு சொன்னா கூட நான் அடிக்க மாட்டேன்.
இனிமே ஒன்னு கொஞ்சிக்கிட்டே தான் இருப்ப. ஓகேவா பொண்டாட்டி? ஓகேடா செல்லக்குட்டி. சரி போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நம்ம தூங்கலாம். ம் சரிடி. தலை சாய்க்க தோலும் தந்தாய், விரல் கோர்த்து பக்கம் வந்தாய், இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே? ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வேனடி, புகை போல படாமல் பட்டு நகர்வேனடி, வினா நூறும் கனவும் நூறு விடை சொல்லடி. வந்தாச்சு வந்தாச்சு. உன்னத்தையும் காணோம். அம்மா என்னது இது, குழந்தை புள்ள மாதிரி பொம்மையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கான். என்னவா இருக்கும்? பொம்மை தானே, அது இருந்துட்டு போட்டோம். வேற என்ன இருக்கு? வேறையும் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த ரூமை பத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கான்? சரி கொஞ்ச நேரம் உட்காந்து பாப்போம். ஒருவேளை நைட் ஆனா ஏதாவது பொண்ணுகின்னு இவனை பார்க்க வருதா? இல்ல சப்பாத்தி எடுத்துட்டு போனா 4 எடுத்துட்டு போறான், இட்லி எடுத்துட்டு போனா 10 எடுத்துட்டு போறான். இவ்வளவா சாப்பிட்றான்? சாப்பாட்டுல நமக்கே டஃப் கொடுப்பான் போலயே. என்னன்னு கண்டுபிடிப்போம். இன்னைக்கு இவன் வரதுக்குள்ள என்னதான் இந்த ரூம்குள்ள மாய மந்திரம் இருக்குன்னு நானும் கண்டுபிடிக்கிறேன். அதை விட கொடுமை, விக்கல் எடுத்தா கூட தண்ணிய கிச்சன்ல குடிக்க மாட்டேங்கிறான், ரூமுக்கு வந்து குடிக்கிறானா? இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்துக்கலாம். ரெஸ்ட் ரூம் வேற போகணும், தண்ணி வேற ரொம்ப தாகடிக்குது. துருவன் இன்னும் வரலையே, என்ன பண்றது? ரூம்லயும் யாரும் இல்ல, பேசாம ரெஸ்ட் ரூம்க்கு மட்டும் டக்குன்னு ஓடி போயிட்டு ஓடி வந்துடலாமா? தண்ணி வேற குடிக்கணும். ஐயோ என்ன எங்கேயோ முணுமுணுக்கிற சத்தம் கேக்குது. ஐயோ இந்நேரத்துக்கு துருவன் அம்மாவும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம டக்குன்னு போயிட்டு வந்துடலாம், ஆபத்துக்கு வேற அடக்க முடியல. என்னது இது, எங்க இருந்தோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. One, two, three, four. நான் நிக்கிறது கூட பார்க்காம அந்த பொண்ணு பாட்டுக்கு நடந்து போகுது. இது பொண்ணா இல்ல பேயா? ஐயோ அது பாட்டுக்கு எந்திரிச்சு பாத்ரூம் குள்ள போகுது. பேய்க்கெல்லாமா பாத்ரூம் வரும்? நானே வருவேன். ஆத்தாடி என்ன இந்த நடுங்கு நடுங்குது, பார்க்கவே பயமா இருக்கே. ஆத்தாடி என்ன பேய் ரிட்டன் வருது. என்ன என்னையவே குறுகுறுன்னு பாக்குது. அப்பாடா இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. நானே வருவேன். ஏமா பேய்க்கெல்லாம் சூப்பர் சிங்கர் போட்டி வச்சிருக்காங்களா? பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? ஏமா இந்த பாட்டையே பாடிக்கிட்டு இருக்க? பயமா இருக்குமா? ரொம்ப நேரம் ஒளிஞ்சிருந்து அசதியா இருக்கு, கொஞ்ச நேரம் இப்படியே நடமாடுவோம். என்னது இப்படியே நடமாட போறியா? ஆமா மணி வர ராத்திரி 12. இது நீ நடமாடுற டைம்ல? சாரிங்க பேய் மேடம், நான் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் நிக்கிறது கூட அது கண்ணுக்கு தெரியலையே. என்னது இன்னமும் சத்தம் கேக்குது? அப்பவே எனக்கு தெரியும், என் பையன் 4 சப்பாத்தி 10 இட்லின்னு எடுத்துட்டு போகும்போதே எனக்கு தெரியும். அட பாவி, ரூமுக்குள்ள பேய் காடா சோறூட்டி வளர்த்துக்கிட்டு இருக்க. ஐயோ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீனா இந்த ரூமுக்கு கதவையே திறந்திருக்க மாட்டேன்டா. இப்ப வந்து இப்படி சிக்கிக்கிட்டேனே, இந்த பேய் வர நவுந்தும் தொலைய மாட்டேங்குது. சரி நைஸா பேசி பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ பேய் மேடம், கொஞ்சம் நவுந்துக்கிறீங்களா? தெரியாம இந்த ரூமுக்குள்ள வந்துட்டேன், நான் அப்படி வெளியே போய்க்கிறேனே. யாரு யாரது? யாரு இங்க இருக்கிறது? சொல்லுங்க. பேய் மேடம், பேய் மேடம் நான் தான் மேடம். தயவு செஞ்சு என்ன வெளியே மட்டும் விட்டுருங்க மேடம், நான் அப்படியே ஓடிடுறேன் மேடம். நான் தான் மேடம், தெரியாம இந்த ரூமுக்குள்ள வந்துட்டேன். சாரிங்க மேடம். இல்ல நீங்க நீங்க யாரு? இந்த ரூம்குள்ள துருவன் ஒரு பொறதேசி பொண்ணோட ஒரு பையன் இருப்பால மேடம். அந்த பையனை ஏண்டா பெத்தோன்னு? இல்ல அவனை பெத்த அம்மா மேடம். தெரியாம இந்த ரூமை திறந்து வந்துட்டேன் மேடம். நான் இப்ப வெளியே போகட்டுங்களா? கொஞ்சம் நவுந்தீங்கன்னா சர்றன்னு ஓடிடுவேன் மேடம். என்னது துருவனோட அம்மாவா? ஆமாங்க மேடம், ஆமா அவனோட அம்மாதான் மேடம். நீங்க இப்படி ரூமுக்குள்ள? அது ஒண்ணும் இல்லைங்க பேய் மேடம், என் பையன் ரூமுக்குள்ள படையப்பா மாதிரி கெத்தா நடந்து போய்கிட்டு இருந்தான். அதான் என்னமோ சந்தேகப்பட்டு வந்து பார்த்தேன்.
படையப்பா மாதிரி இருப்பான்னு நினைச்சா கடைசியில சந்திரமுகி மாதிரி ஒரு பொண்ணு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பான்னு நினைக்கல மேடம், நினைக்கல பேய் மேடம். ஐயோ பயமா இருக்கே. டேய் துருவா, எப்படா வருவ? ஐயோ இந்த சுடர் வெளியவே சாச்சு போட்டாயடா. ஐயோ அம்மா, அம்மா என்ன பேய்னு சொல்லாதீங்க. நானும் ஒரு சாதாரண பொண்ணுதான். பேய் மேடம், பொய் சொல்றீங்க தானே? இல்லங்கம்மா, நான் பேயெல்லாம் கிடையாது. நானும் ஒரு சாதாரண பொண்ணுதான். என்ன பார்த்து பயப்படாதீங்க. பேய் மேடம், யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இந்த சுடர் வெளியெல்லாம் ஏமாத்தவே முடியாது. ஏன் மேடம், உங்க கண்ணு முன்னாடியே நிக்கிறேன், நீங்க பாட்டுக்கு பாத்ரூம் போறீங்க, அங்க இருந்து இங்க வரீங்க, ஆனா என்ன கண்டுக்கவே இல்லையே. பேய்னால தானே இப்படி எல்லாம் ஜாலியா நடமாட முடியும். அப்பவே தெரிஞ்சு போச்சு நீங்க ஒரு பேய்னு. ஓ, அத வச்சு சொல்றீங்களா? ஐயோ இல்லம்மா, நானும் ஒரு சாதாரண பொண்ணுதான், பேயெல்லாம் கிடையாது. நான் நடந்து போகும்போது நீங்க எதிர்த்தாப்புல நின்னது கூட தெரியாம நான் நடந்து போறேன்னு சொன்னீங்கல்ல, அது எதனாலனா எனக்கு கண்ணு தெரியாதுமா, அதனாலதான். கண்ணு தெரியாதா? ஏமா நீ பேயா இருக்கும்போது யாராவது கண்ணு நோண்டிட்டாங்களா? ஐயோ அம்மா, உண்மையாவே நான் பேய் இல்ல. நான் எத்தனை வாட்டி சொல்றேன், உங்களுக்கு புரியவே இல்லையா? எனக்கு உண்மையாவே கண்ணு தெரியாதுமா. இங்க பாருங்க, கண்ணாடி கூட போட்டிருக்கேன். வேற எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? பாத்ரூம் போகும்போது 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிட்டே போனேன், பாத்தீங்களா? ஆமா, நான் கூட பேய் மேக்ஸ் போடுதுன்னு நினைச்சேன். இல்லம்மா, இந்த இடத்துல இருந்து பாத்ரூம்க்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ்னு எனக்கு கவுண்ட் பண்ணாதான் நடக்க வரும். இல்லனா என்னால நடக்க முடியாதுமா, கண்ணு தெரியாதுல, அதான். இப்போவாது நம்புறீங்களா? நான் பேய் இல்ல, சாதாரண பொண்ணு தானே. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேம்மா, நீங்க உட்காருங்க. என் வீட்டுக்குள்ளே வந்து என்னையவே உட்கார சொல்றாளே, யாருமா நீ?